பாருங்களேன் எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே நல்லா இருக்குல்ல பார்க்கவே. அப்படியே சூப்பராக சுற்றியும் தண்ணி, நடுவில் நாங்கள் அப்படி சொல்லக்கூடாதா? பாருங்கள் சுற்றியும் தண்ணி, இங்கே பாருங்கள் சுற்றியும் தண்ணி. நாங்கள் நடுவில் போயிட்டுருக்கோம் பரிசலில். எப்படி சூப்பரா? இன்றைக்கி வந்து என்ன ஆடி 18, அதனால் வந்து என்ன பண்ணணும், எல்லோரும் வந்துட்டு ஆற்றுக்கு வந்து அருகம்புல் வச்சு தலை முழுகணும். ஸோ அது வந்து எங்கள் ஊர் சைடு வந்து அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, இங்கே பாருங்கள் தண்ணியா, சுற்றியும் தண்ணியா பாருங்கள் பரிசலில் போயிட்டுருக்கோம். பார்த்திங்களா பின்னாடி இவ்வளோ க்யூட்டாக இருக்கா? அது என்ன அந்த மரம் செடி எல்லாம் இவ்வளோ க்யூட்டாக இருக்கு இல்லையா? சுற்றியும் தண்ணி. நாங்கள் தண்ணியில் போயிட்டுருக்கோம். எதுக்கு யார் இது? இங்கே பாரு மண்டி, யார் இது? மம்மி. நாங்கள் அந்த கல் மேலே காய் போட்டு மம்மி சிரிப்பாக உக்காந்துக்கிட்டு சிரிச்சிருக்கியா? தண்ணி தண்ணி என்னது இது? இது என்னது? என்னது இது? தண்ணியா? தண்ணி தண்ணி பேர் எவ்வளோ தூரம் இருக்கு. பண்ணு சிரி சிரி மண்டே மண்டே இங்க பாரு குடுமா கிறுக்கு மண்டை படா. கல்ல என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு இப்போ? அவன் கண்ணு குத்திராத, கீழே பட குச்சா. மூண்டை வைக்கணுமா? 5 வைக்க கூடாதா? போதும் போய் எடுத்துக்கிட்டு என்ன பண்ற? நல்லா இருக்கும்ல, இருக்கணும்ல. இங்க பாரு வண்டி எங்க கோர்ஸ் வந்துக்கிற? 1 2 4 5 5 இருக்கும்ல. சரி உள்ள இருக்குமா? தடத்துலேயும் நேராக போ. மார்னிங் எழுந்த உடனே யார் முகத்துலேயுமே முழிக்காமல் நம்ம வந்து ஒரு 5:30க்கெல்லாம் எழுந்திருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம யார் முகத்தையுமே பார்க்காம ஆற்றுல போயிட்டு அருகம்பல்ல வச்சு முழுகிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்களோட முகத்தில் முழிச்சோன்னா நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் நான் சொல்லுவாங்க. அப்படியே எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாங்க. பட் நான் அந்த மாதிரி எப்போவுமே பண்ணதில்லை. ஏன்னா நான் எழுந்திருக்கிறதே தான் எழுந்திருப்பேன். ஸோ நான் எழுந்த உடனே
வீட்டிலலாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9க்கு தான் வந்துட்டு நாங்கள் ஆற்றுக்கே போனோம். போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணோம். இந்த மாதிரி நீங்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி அருகம்புல் வச்சு ஆற்றுல முழுகிறது அந்த மாதிரி வில்லேஜ் சைட்லலாம் எல்லோரும் பண்ணுவாங்க. ஆறு இருக்க சைட் பண்ணுவாங்க. ஆறு இல்லாத இருக்கவங்க வந்து ரிவர் இல்லாத இருக்கவங்க வந்து எந்த மாதிரி பண்ணுவீங்க? ரிவர் இல்லாத இருக்கவங்க அப்புறம் சிட்டியில் இருக்கவங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆடி 18 அப்போ என்ன பண்ணுவாங்க? அருகம்புல் வச்சு குளிப்பாங்களா, இல்லை வீட்லேயே குளிச்சுப்பாங்களா? அருகம்புல் இல்லாமல் அது சிட்டி சைட்லாம் அருகம்புல்லாம் கிடைக்காதுல்ல. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இல்லை இந்த மாதிரி நீங்கள்லாம் பண்ணுவீங்களா? இல்லை இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணவே மாட்டிங்களா? எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட்டு தான். சிட்டி சைட்லலாம் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா அப்படிலாம் யோசிப்பேன். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா? சிட்டி சைடு இருக்கவங்க யாராவது இந்த வீடியோஸ் பார்த்தா இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா ஊர்லேயுமே ரிவர்லாம் இருக்காது. ஸோ எல்லாருமே வீட்டில் தான் குளிப்போம். பட் இந்த ஆடி 18 வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னா தெரில. எங்கள் ஊர் சைடு வந்து ஆறு இருக்குது. ஸோ இது வந்து ஆறு தான் வந்து அவங்களோட தொழில். அதனால் அவங்க வந்து சாமி கும்பிட்றாங்க. பழம் தேங்காய்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. பட் அது அந்த மாதிரி இல்லாதவங்களாம் பண்ணுவாங்களா அப்படி எனக்கு ஒரு டவுட்டு. அது அந்த மாதிரி யாராவது சிட்டி சைடு இருக்கவங்க அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறவங்க இல்லை பண்ணாதவங்க அப்படி யாராவது இந்த வீடியோஸ் பார்த்தீங்களா? எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். அங்கே தம்பிட்டு போ. இதான் நீங்கள் வச்சது? நான் வச்சு விடுறேன், இரு, வெயிட் பண்ண. அவங்கிட்ட போ. என்னங்க என்ன பண்ணுறீங்க? சொல்ல, என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? இப்படி நான் எடுக்கிறேன், நான் வைக்கிறேன். போக கண்ணாடி வச்சுட்டு முன்னாடி ஆளு போதும். என்னப்பா இங்கே கையெல்லாம் இதாக்குது, வைக்க முடியாது. பொட்டு என்ன தெளிச்சா? கண்ணாடி பின்னாடி வைக்கணும். சும்மா ஒன்று இந்த பேரில் போட்டு வச்சுண்ணா போட்டு சென்டர் மேலே அப்படியே அந்த லைட்டில் இந்த லைட்டு சிவப்போட இருக்காது. சைலன்சர் போட்டு வச்சு முடிச்சாச்சு. அதான் இந்த ஸ்பைஸ் சாமி கும்பிட்டு பழம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்னும் நிறையா அந்த அப்பாவும் பையனும் பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு கொடுக்காமையே. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த பிளேஸ் எல்லாம் அப்படியே அவ்வளோ க்யூட்டாக நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி பிளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிளேஸ்லாம் பிடிக்குமா? இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் உங்களுக்கு போகணுன்னு ஆசை இருக்கா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.